வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லீக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட, இது ரொம்ப பேசிக்கும் கூட. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் போனாலும் இந்த பேசிக் இல்லாமல் நம்மளால் ஒரு ஃபிசிக்ஸை நம்மளால் ஒரு புரிஞ்சிக்க கூட முடியாது. ஸோ இந்த இதை நீங்கள் ஒரு ரொம்ப கவனமாக இதை நீங்கள் படிக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டே டு டே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம ஸ்பீட், மோஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ட்ரடக்ஷனுக்கு போவோம். ஸோ இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷனில் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் அந்த இமேஜை பார்க்க முடியுதா? ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜோட எக்ஸாக்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வீடு. ஓகேவா? இது ஹோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல், அவங்களே போட்டிருக்காங்க. இது ஸ்கூல். ஸோ இப்போ ஒரு பொண்ணு, ஐ திங்க் இட்ஸ் கவிதான்னு நினைக்கிறேன், அந்த பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இப்போ கவிதாவுக்கு 2 ரூட் இருக்குது. அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அவள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூட் ஏ என்ன கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் என்ன, அதாவது ரூட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ அவள் எப்படி போனால், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயிடுறா. இப்போ இதில் இப்படி சுற்றி வரா. உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா சொல்கிறேன்? ஸோ இதுதான் அவங்க இங்கே இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? as shown in the figure, the Kavita can reach their school in 2 days. in 2 ways. ஓகேவா? அவள் 2 விதமாக அவளுடைய ஸ்கூலுக்கு அவள் போகலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் ரூட் ஏவை சூஸ் பண்ணலாம், இல்லை ரூட் பியை சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் அவளுக்கு எது பக்கம்? ரூட் ஏ தான் பக்கம். ஏன்னா என்ன, கிலோமீட்டர் வைஸ் இதுதான் பக்கம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 மரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இலை டேரெக்டாக கீழே விழுகுது, இன்னொன்று கொஞ்சம் காற்றடிச்சு கொஞ்சம் தள்ளி விழுகுது. ஸோ இந்த லீஃபோட பாத்தில் எது சீக்கிரமாக கிரவுண்டில் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக விழுகிறதா ரீச் ஆகும். ஏன்னா கொஞ்சம் காற்று ஸ்ட்ரைட்டாக விழுகிறதுக்கும் கொஞ்சம் காற்றடிச்சு கொஞ்சம் தள்ளி போய் விழுகிறதுக்கும் அந்த டைம் லேக் இருக்கும். ஒரு 1 or 2 செகண்ட் லேக்காக இருக்கும். ஓகேவா? அது உமா அண்ட் பிரியா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது 2வது எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது எக்ஸாம்பிள். இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு இப்போ நீங்கள் போக போக புரிஞ்சுக்குங்க. ஸோ உமா அண்ட் பிரியா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இதான் அவங்களோட இந்த இமேஜ், 3வது இமேஜ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதான் அவங்க இது. ஸோ இப்போ உமாவும் பிரியாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டடிங் ஸ்கூல், ஒரே ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கிற ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க. ஸோ விளையாண்டுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. ஒன் டே என்ன பண்ணா அப்படின்னா, இந்த உமா என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இப்போ she could reach the playground after visiting his grandma's home. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம என்னுடைய கிராண்ட்மா ஹோமுக்கு போயிட்டு திரும்ப நமக்கு ப்ளே கிரவுண்டுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ the path in which they look sorry the part in which they took reach the playground are shown in the figure. இந்த மாதிரி இவங்க ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பார்த்து ஏ வழியாக எப்போவுமே ப்ளே கிரவுண்ட் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க இப்போ பார்த்து பி வழியாக இப்போ இங்கே போயிட்டாங்க. இப்போ என்னென்னா, இவங்க ஒன்று திரும்ப போகும்போது ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் இப்படி போகணுமா இல்லை இந்த ரூட்டில் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரூட்டில் போனால் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரம் த above example we could conclude that when the object travel from one place to another it will reach faster if it travel in a straight line. உங்களால் ஃபாலோ பண்ணிக்கலாம் முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த இமேஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி சுற்றி இப்படி வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது உங்களுக்கு நிறையா டைம் மிச்சமாகுது. ஸோ ரொம்ப வேகமாகவும் போயிடுறதா இருக்குது. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த வளையல் போகிறதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனான்னா, இப்போ பாட்டி வீட்டிலேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தானா ப்ளே கிரவுண்ட். உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தான் எப்போவுமே 2 டிஸ்டன்ஸுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிப்போம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி இப்போ நம்ம ஒரு ஒரு விளக்குறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுனா என்ன ரெண்டுமே டிஃபர். ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஓகேவா? த டோட்டல் லென்த் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா த டோட்டல் லென்த் ஆஃப் அ பாத் டேக்கன் பை அ ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் த அதர் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த லென்த்து, அந்த டோட்டல் லென்த்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளோ கம்மியாக நம்மளால் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போக முடியுதோ, அந்த ஆப்ஜெக்டால் ரீச் ஆக முடியுதோ, அதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஓகேவா? ஸோ போத் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசஸ் த சேம் யூனிட். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மீட்டர். ஸோ இங்கே ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்க, பாத் 1 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி சுற்றி போகுது. அதோட கிலோமீட்டர் என்னென்னு பாருங்கள், 10 கிலோமீட்டர். ஸோ பாத் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி கீழே சுற்றி போகுது. அது வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு 7 கிலோமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இதோட கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர். ஸோ இந்த ஃபிகர்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது, டிஸ்டன்ஸ்னால் 1 and 2, 7 கிலோமீட்டரும் சொல்லலாம், 10 கிலோமீட்டரும் சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 5. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர் இன் அ ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பாத் 1 நம்மளுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் போகுது? 120 மீட்டர் போகுது. பாத் 2ல் பாருங்கள் நம்மளுக்கு 40 மீட்டரில் போகுது. ஸோ இந்த பாத் ஏ அண்ட் பாத் பியில் ஏ டு பியில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, எது டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 120 கிலோமீட்டர். நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 40 மீட்டர். ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டோட்டல் லென்த் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போது ஷார்ட்டாக ஒரு இது போடுவோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து டோட்டல் லென்த். ஓகே, இது வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த். ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக போகிறோமோ அதை நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதோட யூனிட்டும் மீட்டர், எஸ்ஐ யூனிட். இதோட யூனிட்டும் மீட்டர். ஸோ இது வந்து என்னது, அவ்வளோதானே. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ இதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஸோ வாங்க அடுத்து. ஸோ இந்த பாத், இப்போ அடுத்து ஒரு ரேபிட்டுக்கு வந்து ஒரு பாத் இருக்குங்க. ஸோ பாத் இன் விச் த ரேபிட் ரன் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இதில் வந்து இப்போ இந்த விதமாக ஒரு இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேவா? ஒரு ரேபிட் போகுது, இப்படி போயிட்டு இப்படி ஜம்ப் ஆகி வருது. ஸோ இது இப்படி ஜம்ப் ஆகி வருது. ஸோ இதில் என்னென்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. When the distance and displacements are equal, explain the starting and finishing point of the difference. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குன்னா அவங்க வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த், அதாவது எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? when we represent the displacement, we use positive or negative signs depending on the direction in which they travel. ஸோ எந்த டைரக்ஷனில் அவங்க ட்ராவல் ஆகிறாங்களோ அதை பொறுத்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுப்போம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குற விளக்கம் உண்டு. ஹியர் we can consider the starting point as A. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். அண்டு the object move A to B, அதோட ஆப்ஜெக்ட் வந்து A to B மூவ் ஆகுது. அப்போ இது வந்து பாசிட்டிவ் சைன்ஸ். இப்போது B to A மூவ் ஆனிச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சைன். ஓகே, உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ஓகே, அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். இதெல்லாம் நீங்களே பண்ண வேண்டிய ஒரு இது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஆஸ் அ எஜுகேட்டர் நான் இதை சொல்லிக் கொடுக்க ஒரு சில இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ சுபா வந்து என்ன பண்ணாங்கன்னா நியர்பை ப்ளே கிரவுண்டுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன? 400 மீட்டர். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 100 மீட்டர். சிம்பிள், முடிஞ்சிச்சு. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்கு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர். அப்போ ரெண்டுமே சேம் தான். ஸோ அவங்க வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போயிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ இதான் என் வீடு. ஓகே, இது பக்கத்தில் இருக்க கோவில். ஸோ இப்போ நான் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். இப்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். ஸோ இந்த கேஸ் இது ரெண்டுமே என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில்
மூவ் ஆகுதுங்கிறத தவிர்த்து இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வகையில் வரும். ஓகேவா? The distance of a person is 30 kilometer. The displacement is 0 kilometer. ஸோ இது எந்த ஃபார்மில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போது இங்கேருந்து நான் கிளம்புறேன், இப்படியே சுற்றி திருப்பி எண்டிங் பாயிண்ட்டும் இதிலே வந்துட்டேன்னா இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஏன்னா இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரியுதா? இதில் வந்து நான் ஷார்ட்டஸ்ட் இப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இருந்தால் தான் நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 5. இப்படி வந்தால் டிஸ்டன்ஸ். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இப்படியே சுற்றி இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். அப்போது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நின்றுச்சு. ஸோ அடுத்து மைல். நியூக்ளியாட்டிக் மைல் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இட்ஸ் a unit for measuring the distance in a field of aviation on the sign of transport. So one nucleatic mile is 1.852 kilometer. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. the unit measured by the speed of aeroplane and a ship in unit. ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை ஷிப் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் பேர் என்ன? மைல். அதாவது நியூக்ளியாட்டிக் மைல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஸ்பீடை பற்றி நம்ம 6th படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இப்போ வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5/18 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் அப்படின்றத எடுத்துட்டோம்னா ஸோ 1 hour இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் by 3600 செகண்ட். ஸோ இதை அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 36 by 10/36 அப்படின்னு வரும். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 5/18 மீட்டர் பை செகண்ட். ஓகே, அதான் அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ the speed is the rate of change of distance. நான் சொன்ன டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது யூனிட் என்ன? மீட்டர் பை செகண்ட். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிச்சுன்னா அதை யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஒரு அன்ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்மளால் பண்ண முடிச்சுன்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் by total time taken by the total time to be travel the distance. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இதோடு நான் என்னோட கொடுக்கப்பட்ட நிமிஷங்கள் முடிந்தது. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாப் பார்ப்போம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் நடத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கே எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் அ பாத் டேக்கன் an object to reach one point from the other is known as distance. So displacement அப்படின்னா the shortest distance from initial and final point is called displacement. ஓகேவா? ஸோ இதோட ரெண்டுக்குமே யூனிட் என்ன? மீட்டர். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து அப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை டைம், அதோட யூனிட் என்னென்னா மீட்டர் பை செகண்ட். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் டைம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட். நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடிச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பார்க்க போகிறோம், ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சலரேஷன் மூலியமாக யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்னென்னு பார்த்துட்டு ஸ்பீடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஞ்சம் எக்ஸாம்பிளும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லிங்கிட். தேங்க்யூ.